ஹலோ, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வைசரை சேஞ்ச் பண்ண போகிறோம். நார்மலாக டியூக்கு எல்லாருமே எஃப்இசட் வைசர் யூஸ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்னு Yamaha ரேயோட வைசர் எப்படி செட் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட் வீடியோ, எப்படி A to Z எல்லாமே எப்படி செட் பண்ணோம், எப்படி மார்க்கிங் பண்ணோம் எல்லாமே இந்த வீடியோவில் பண்ணுறேன். வெல்கம் டு ஓகே. இது எஃப்இசட் வைசரை விட கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது ரேட்டுக்கு 180 அந்த ரேட் சம்திங் ஏதோ வந்துச்சு. இட்ஸ் நாட் எல்லாருமே நார்மலாக எஃப்இசட் வைசர் யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் நார்மலாக எல்லா பைக்லையும் பார்க்குறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கிங் எப்படி எடுக்கணும்னா, இப்படி டியூக்கோட வைசர் அது மேலே வச்சு எடுக்கலாம். அல்லாமல் இன்னொரு ஈஸி மெத்தட் ஒன்று இருக்குது, அது அப்புறமா காமிக்கிறேன். இந்த 4 ஹோல் தான், 6 ஹோல் ட்ரில் போட்டாச்சுன்னா செட் பண்ணிடலாம். டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3M அலங்கி தான். ஃப்ரண்டில் அது நம்பர் பிளேட் வரக்கூடிய கிளாம்பு, அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லூஸ் பண்ணிடணும். 4 போல்ட்ஸையும் லூஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா ஈஸி தான். பட் லூஸ் பண்ணுற டைம் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வீல் நட்டுன்னு ஒன்று வரும். அதாவது அந்த வாஷர் வித் ரப்பர் எல்லாம் சேர்ந்து ஒன்று வரும். அதுதான் அந்த நம்பர் பிளேட் கிளாம்ப் ஸ்டே பண்ணுறது. ஸ்டேபிள் மீன்ஸ் அதில் லாக் பண்ணுற ஒரு திங். நெட்டு போல்டெல்லாம் வராது இதுக்கு. ஸோ அது டேமேஜ் ஆகாமல் நைஸாக லூஸ் பண்ணி எடுத்துடணும். இனி ஃப்ரண்டில் நம்பர் பிளேட் மேலே வைக்க முடியாது. ஸோ இந்த கிளாம்பை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் நம்பர் பிளேட்டை ஹெட்லைட் கீழே எப்படி செட் பண்ணுறதுன்னு அது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக போட்டுருவாங்க. ஸோ இவ்வளோதான். தென் டபுள் சைட் டேப் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக 2 பீஸை கட் பண்ணி வைசர், அதாவது புதுசாக வாங்கி வச்சுருக்க வைசரில் அதை ஒட்டி அதில் அந்த டியூக்கோட ஹெட்டில் ஸ்டே பண்ணி பாருங்கள். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சைஸ் ஏதாவது மாற்றணுமா, உங்களுக்கு அலைன்மெண்ட் ஏதாவது மாற்றணுமான்னு கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கு ஒட்டி வச்சாச்சுன்னா அதை அப்படியே போல்ட் போடாமலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு தான் லைட்டாக வச்சு செக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கிங் போடலாம். ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மார்க்கிங் எப்படி பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ரீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த வீல் நெட் மேலே அப்படியே லைட்டாக அந்த பபுள் வர மாதிரி லைட்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. ஆனால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் லைட்டாக மேலே மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வைசரை எடுத்து லைட்டாக எப்படின்னா ப்ரெஸ் பண்ணாமல் கொஞ்சம் பின்னாடி ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வச்சுட்டு கரெக்ட் சைஸில் இருக்கான்னு பார்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போதும். அப்போ என்ன ஆகுனா ஃபுல்லாக அந்த க்ரீஸ் வைசரில் ப்ராப்பராக மார்க் பண்ணிவிடும். அது அப்படியே வெளியே எடுத்தால் கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் அப்படின்னு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். எடுத்துகிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், அதில் வச்சு க்ரீஸ் அப்படியே இதில் வந்துடும். 4 க்ரீஸ், 4 பீஸ், 4 டாட் அப்படியே வந்துடும். அவ்வளோதான். தென் ட்ரில் மிஷின் இருந்தால் ட்ரில் போட்டுங்க, இல்லைன்னா ஏதாவது ராட் ஏதாவது ஒன்று ஹீட் பண்ணி ஃபைபர் தான், ஸோ மெல்ட் பண்ணி ஹோல் போட்டுடலாம். வேணா ஒன்ஸ் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டாக் வைஸரை மேலே வச்சு பார்த்துக்கோங்க க்ரீஸ் கரெக்டாக அப்ளை ஆகிருக்கான்னு.
ஓகே, ஹோல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஃபைபர் ஹீட்டு கன் வச்சு இது ராட் வச்சு தான் ஹீட் பண்ணேன். ஹோல் போட்டேன். எட்ஜஸ்டான அந்த ஃபைபர் மெல்ட் ஆகி வெளியே வந்திருக்கும். அதை ஒரு பிளேடு வச்சு லைட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் சாண்ட் பேப்பரை போட்டு தேய்ச்சி லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ ப்ராப்பராக ஃபிட் ஆகிடும். வைப்ரேஷன்ஸ் எதுவும் வராது. சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணும்போது வெளியே இது பண்ணக்கூடாது, இன்சைடு. அது ஃபேரிங்கோட எந்த இடம் டச் ஆகுதோ அந்த இடம் மட்டும்தான் சாண்ட் பேப்பர் போட்டு சாண்ட் பண்ணி என்ன பண்ணோன்னா, டபுள் செட் டேப் எடுத்து ஃபைபர் 2 ஃபைபர் ஈக்குவலாக செட் ஆகிற இடத்துல தான் வைப்ரேஷன்ஸ் வரும். ஸோ அந்த வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 பீஸ் செட் ஆகிறது சென்டரில் டபுள் சைட் டேப் போட்டாலே போதும். டபுள் சைட் டேப் போட்டதுக்கப்புறம் ஃபைபரை மீன்ஸ் வைசரை ஹெட்லைட்டில் லாக் சேம். அதாவது ஒன்னோட ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் தான் எப்போவுமே ஒவ்வொரு போல்ட்டையும் போடணும். போட்டு லைட்லி டைட் பண்ணியாச்சுன்னா ஓகே, டன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு.